I all is JKB. So நாளைக்கான நிஃப்டி ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் நிஃப்டி என்ன பொசிஷனில் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ 2 weeks பேக் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட சேனலில் வீடியோ போட்டிருப்பேன் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ அதில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டார்கெட் நம்மளது அட்டைன் ஆயிடுச்சு 23,800. ஸோ 23,800ல வந்து இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் 24,750 கொடுத்துருக்கேன். ஓகே, 750 டுவர்ட்ஸாக போயிட்டுருக்கு. பட் வாட் ஹஸ் ஹேப்பன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குளோபல் இஷ்யூஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா there is a consolidation here. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இஸ் ஹேவிங் a resistance at this level. ஸோ மார்க்கெட் இஸ் மூவிங் ஃப்ரம் 23,800 to 24,750, 750,800. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் ஸோ இங்கே இடத்துல வந்து இது ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு பாருங்க. ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் 2, 3. ஓகே, ஸோ 2 times வந்து செல் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி இட் இஸ் தேர் இஸ் அ கன்சல்டேஷன் ஹியர். இப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 23,800லேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு அகெயின் டுக் சப்போர்ட் நம்மளோட 23,800ல சப்போர்ட் எடுத்துட்டு அகெயின் மூவ்ட் அப்சைட் டைரக்ஷன். ஸோ இப்போ தான் இந்த இடத்துல தான் வந்து இப்போ மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ சி லைக் ஃபியூ டேஸ் மார்க்கெட் கன்சாலிடேஷன்ல இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ வாட் குட் பி த நெக்ஸ்ட் மூவ்? ஸோ நெக்ஸ்ட் எங்கே மூவ் ஆகுன்னு பார்த்துலாங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் குட் பி ஸோ இப்போ இது வந்து அப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து திருப்பி டுக் சப்போர்ட் அட் 23,800. அகைன் மார்க்கெட் இஸ் அட் 24,300 சம்திங்ல இருக்கு இல்லையா. ஸோ இங்கே தான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதாவது இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து 24,750, 800 ரீச் பண்ணணும் அப்படின்னா ஸோ மார்க்கெட் ஷுட் பிரேக் திஸ் லெவல். இந்த லைனை பிரேக் பண்ணிட்டு இட் ஹாஸ் டு பிரேக் 24,800. ஸோ இப்போ அப்சைடில் போகணும் அப்படின்னா தட் ஷுட் பி எந்த இஷ்யூஸும் இல்லை, எல்லாமே ஓகே அப்படின்னா மார்க்கெட் ஷுட் மூவ் அப்சைட் டைரக்ஷன். அகைன் இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் டெஸ்ட் 26,000 லெவல். ஓகே, இதை நான் வந்து லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருப்பேன். ரைட், பட் இப்போ இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ இருக்கிறதுனால நம்மளோட ப்ராபபிலிட்டி நெக்ஸ்ட் இன்கேஸ் தெர் இஸ் அன் இஷ்யூ மார்க் வருது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து எந்த லெவலுக்கு கீழே டவுன் சைடில் போகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் இருக்கு இல்லையா 24,300 மார்க்கெட் வந்து கீழே வருது, ஃபாலோ ஆகுது, சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகுதுன்னா இட் குட் டெஸ்ட் 23,800. அகைன் 23,800 டெஸ்ட் பண்ணோம். இட் ஷுட் டெஸ்ட் 23,800. ஓகே, ஃபர்தர் அங்கே அதையும் மார்க்கெட் பிரேக் ஆகுது 23,800 பிரேக் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் குட் டெஸ்ட் 23,000 ஒன்ஸ் அகைன். ஸோ இஷ்யூஸ் இருக்குது, வார் வந்து சம் பேட் நியூஸ் வருது அப்படின்னா மார்க்கெட் குட் ஃபால் டு திஸ் லெவல். பட் ஸோ நம்ம இப்போ இமீடியட்டாக இப்போ நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இமீடியட் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா we have support at 1 day chartல டாக்கிங் அபவுட் 23,800 நம்ம சப்போர்ட் இருக்குது. பிகாஸ் அதான் இப்போ பிரேக் பண்ணுச்சு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகிட்டு இப்போ சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கு இல்லையா. ஸோ திஸ் வில் ஆக்ட் அஸ் சப்போர்ட். 23,800 வில் ஆக்ட் அஸ் சப்போர்ட். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் ஷுட் டெஸ்ட் 23,000. ஓகே, அது கீழே போகிறத நம்ம பார்க்கலாம். பட் இப்போ அப்சைடில் மார்க்கெட் போகணும், நான் புல்லிஷ் வியூவில் பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட் ஷுட் பிரேக் திஸ் லெவல் ஃபர்ஸ்ட். இந்த ட்ரெண்ட் லைனை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். அதாவது 24,800 ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது அப்படின்னா we can expect market to test 26,000 and further on. Okay, so நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ மோஸ்ட் ஆஃப் கன்சாலிடேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அன்லஸ் there is any ஒரு பேட் நியூஸோ இல்லை நியூஸ் பேஸ்டு ட்ரேட்ஸாக மூமெண்ட்ஸும் நாளைக்கு மோஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ நியூஸ் பார்த்துட்டு நீங்கள் யூ கேன் ஆக்ட் அக்கார்டிங்லி. ரைட், ஸோ ஃபர்தராக நமக்கு என்ன ஆகுதுன்றது அடுத்த டேஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.